1.6ல 8th சம்மு. இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எதை சொல்கிறாங்க நம்ம எழுதலாம். 6ன்னு முதல்ல போட்டுங்க ஃபஸ்ட் நம்பரை. அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3. அப்போ இன்ட்டு 10^3. அப்புறம் 0 இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2. அப்போ இன்ட்டு 10^2. அப்புறம் 5 இருக்குது. 5 இருக்குதுன்னா என்ன பண்ணும், ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 10^1 ப்ளஸ் 4 இன்ட்டு 10^0. எந்த நம்பரும் இல்லையா எங்கே பாருங்கள், 6. அதுக்கடுத்து 3 நம்பர் இருக்குது, பவர் 3 போட்டேன். 0 அதுக்கு பக்கத்தில் 2 நம்பர் இருக்குது, பவர் 2 போட்டேன். 5 அதுக்கு பக்கத்தில் 1 நம்பர் இருக்குது, பவர் 1 போட்டேன். 4 இதுக்கு பக்கத்தில் நம்பர் இல்லை, அதனால் 0 போட்டேன். பாயிண்ட்டு சாரி ப்ளஸ்ஸு சரி பாயிண்ட் வைக்கக்கூடாது, ப்ளஸ்ஸு தான். ப்ளஸ்ஸு 3ன்னு போடுங்க இன்ட்டு 10^-1. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் வரதெல்லாம் -1 மைனஸில் வரும். சரிங்களா, புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் வரும், இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மைனஸில் வரும். அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் இல்லையா, அப்போ -1 இன்ட்டு 2 இன்ட்டு 10^, புள்ளிக்கு அப்புறம் ரெண்டாவது நம்பர் இல்லையா, அப்போது -2 ப்ளஸ் 2 இன்ட்டு 10^, புள்ளிக்கு அப்புறம் மூணாவது நம்பர் 1 2 மூணாவது நம்பர், அப்போது 10^-3. சரிங்களா, அடுத்த நம்பர் இதே தான். முதல்ல 8 எழுதிங்க. அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 2. அப்போ 10^2 ப்ளஸ் 9 எழுதிங்க. அதுக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1. அப்போ 10^1 ப்ளஸ் 7 எழுதிங்க இன்ட்டு 10^, இது பக்கத்தில் நம்பர் இல்லை அதனால் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 10^, புள்ளிக்கு அப்புறம் வந்துச்சுன்னா -1 இல்லையா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு நம்பரு அதனால் -1. புள்ளிக்கு அப்புறம் வர செகண்ட் நம்பர் அது -2. அப்போ 4 இன்ட்டு 10^-2. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.